Friends, welcome to HTML5 Tamil tutorial. போன கிளாஸில் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு சின்ன query செலக்டர் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் அப்படின்ற ஒரு ஐடியில் ரெண்டு நேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது சீனு காட் அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கு ஆப்பிள்னு வச்சுருக்கேன். மேங்கோன்றது ஒரு ஐடி வச்சுருக்கேன். இப்போது நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சீனுன்றது பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்தோடனே ஹலோ சீனு அப்படின்னு சொல்லுது. மேங்கோ கிளிக் கொடுக்கும்போது ஒர்க் பண்ணல. பார்த்தீங்கன்னா காட் ஒர்க் பண்ணல. இங்கே பார்த்தோன்னா ஆப்பிள் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் காமனாக தான் கொடுத்துருக்கேன். அதாவது சீனுக்கும் காட் ரெண்டுத்துக்குமே ஆப்பிள் அப்படின்றது தான் கிளிக் கொடுத்துருக்கேன். ஆனால் கிளிக் கொடுக்கும்போது சீனு மட்டும் ஒர்க் பண்ணுது, இந்த காட் அப்படின்றது ஒர்க் பண்ணல. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி எல்லா நேமுக்கும் ஒரே ஒரு ஐடியா யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் இதை வேரியபிளில் போட்டுடுறேன். ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது பார்த்தோன்னா அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது எல்லா இந்த ஆப்பிள் அப்படின்ற ஐடியா ஒர்க் பண்ணுறதுக்காக query செலக்டர் ஆல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பார்த்தோன்னா இப்போ இதை நம்ம கிளிக் கொடுக்கும்போது உங்கள் ஃபங்க்ஷன் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அது எப்படி ஒர்க் பண்ண வச்சோம்னா லிஸ்ட் = டாட் பாருங்கள். இப்போ இந்த லிஸ்ட்டு நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். உங்கள் ஆப்பிள் அப்படின்றது 0 அப்படின்னு எடுத்துக்கோம். அதாவது 0ன்றது அதோட ஐடி, ஆப்பிள் 0, இது 1 அப்படின்றது. அந்த 0ன்றதை இங்கே கொடுத்தோன்னா முதல்ல இருக்கிற ஆப்பிள் அப்படின்ற ஐடி ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம 1 அப்படின்னு கொடுத்தா செகண்ட் இருக்கிறது ஒர்க் பண்ணணும். நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சீனு அப்படின்றத கிளிக் கொடுக்கும்போது எதுவுமே வேலை செய்யலை. மேங்கோ அப்படின்றதும் வேலை செய்யலை. பட் கார்டுன்றதை கிளிக் கொடுக்கும்போது ஹலோ சீனு அப்படின்னு வருது. ஏன்னா நான் சீனுன்றது தான் அங்கே எழுதியிருந்தேன். அதாவது பாருங்கள், எங்கள் அந்த இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை தான் சொல்லணும். அதாவது சீனு அப்படின்றது அங்கே எழுதியிருந்தேன், அதனால் அப்படி காட்டுது பாருங்கள். நான் இன்னொரு டைம் காட்டுறேன். சீனு வேலை செய்யலை, மேங்கோ வேலை செய்யலை, ஆனால் கார்டு அப்படின்றது ஹலோ அப்படின்னு வருது. ஆனால் ஃபஸ்ட்டும் இப்போது நான் காட்டும் போது ரெண்டு ஆப்பிள் ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணல, ஒன்று தான். அதாவது லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் வேலை செஞ்சிச்சு. இந்த லிஸ்ட்டில் இல்லாத நம்ம ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணும்போது வரைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பாருங்கள் இப்போ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். நான் கேன்சல் பண்ணிடுறேன். இதையும் நான் இங்கே பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அதாவது ஃபார் லூப் யூஸ் பண்ணி வேரியபிள் ஃபார் லூப்பில் ஒரு ஐ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு 0 கொடுக்குறேன். வேரியபிள் i = 0. இந்த ஐயோட ஒரு லிஸ்ட்டு லென்த் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இது என்னன்ட்டு நான் எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன அப்படின்ட்டு தெரியும். லிஸ்ட் அந்த லிஸ்ட்டுக்கு நான் இப்போ அந்த லிஸ்ட்டை கிளிக் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் எழுதுறேன். கிளிக் பண்ணும்போது டாக் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா இப்போ நான் எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் தப்பு எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தோன்னா அந்த சீனுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளால தான் நம்ம இந்த ஆப்பிள் அப்படின்ற ஐடியா ரன் பண்ண வைக்கிறதுக்காக எழுதுகிறோம். பார்த்தோன்னா நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே ஃபங்க்ஷனை முடிச்சிட்டேன், தெரியுதுங்களா? ஆனால் இப்படி முடிக்கக்கூடாது. அதாவது இந்த ஃபார் லூப்ன்றது இதோட ஃபங்க்ஷன் தான். ஸோ இங்கே வரையும் எழுதணும். இப்போ இதுக்கு நான் ஃபினிஷிங் கொடுத்துட்டேன்.
ஆனால் இதுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்கல. இப்போ நான் அதையும் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரன் பண்ணி காட்டிட்டு அப்புறம் அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கிளிக் கொடுத்தோன்னே சீனுன்னு வருது. ரெண்டாவது மேங்கோ, ஏன்னா அதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுதலை. மூணாவது பார்த்தீங்கன்னா காட் கிளிக் கொடுத்தோன்னே அதுவும் ஹெலோன்னு வருது. இப்போ என்ன அங்கே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சீனுன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் இது போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் இந்த ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகுதுன்ட்டு. இந்த கியூரி செலக்டர் ஆல் அப்படின்றது பார்த்தோன்னா லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம i=0, அதாவது எத்தனை டைம் கிளிக் கொடுக்குறோம் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் i=0 லிஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லென்த் பார்த்தோன்னா லிஸ்ட்டு லென்த் அப்படின்றது 0வை விட அதிகமாக ஆகிற, அதாவது கம்மியாக இருக்கிற வரைக்கும் அது ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனதோடனே லிஸ்ட்டு அந்த 0 அப்படின்றது இங்கே வந்துடும். இந்த 0 அப்புறம் கிளிக் அப்படின்றது வந்து டாக் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அப்புறம் டாக் ஃபங்க்ஷன் அலோன்றது வரும். அப்புறம் i++ ஆகும். இது ஒரு டைம் ட்ரூ ஆகிட்டு டாக் அப்படின்றது வந்ததோடனே i++ன்றது வரும். அடுத்தது பார்த்தோன்னா இப்போ இங்கே 1 வரும். 1 பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டு வந்து 1 விட கம்மியாக இருக்கும்போது ட்ரூ ஆகிட்டு கீழே வரும். பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1 அப்படின்றது இங்கே வரும். நான் ஏற்கனவே இங்கே லிஸ்ட் 1 போது அது கால் பண்ணதை காட்டினேன். ஆனால் இன்னொரு லிஸ்ட்டு வேலை செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0ன்றது போது கிளிக் கொடுக்கும்போது டாக் கால் பண்ணோம். அப்புறம் 1 இருக்கும்போது கால் பண்ணோம். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணி நடக்கும்போது நம்ம எத்தனை டைம் கிளிக் கொடுத்தாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆப்பிள்ன்ற ஐடி வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்கள் ஜாவா ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து போக போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.